இப்படி ஒரு தேவதையா? இங்க இருந்து போ. அப்சரஸ் மாதிரி இருக்காளடா. யாரா இவ? யாருன்னே தெரியல மாமா. இதுக்கு முன்னாடி இங்க நான் பார்த்ததே இல்ல. இப்போ பார்த்துட்டோம்ல. இவ எனக்கு கண்டிப்பா வேணும்டா. முருகா, என் வாழ்க்கையில இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. அவளை அடையிற வரைக்கும் நான் வேற யாரையும் தொட மாட்டேன். கண்டிப்பா எனக்கு இவ வேணும். டேய், அவளை தூக்கிட்டு வர வரைக்கும் யாருக்கும் பச்சை தண்ணி கூட கொடுக்காத. எடுக்கிற கேமராவில் எடுத்த அவளுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கிற மாதிரி அந்த பொண்ணு இருக்கு. இதெல்லாம் ஓவரா இல்ல? என்கிட்ட எதை வேணாலும் கேட்டு கோல்கேட் விளம்பரத்தில் வர மாதிரி எழுச்சி கட்டாட்ட. சீக்கிரமா போய் வேலையை பாரு. இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை பாத்திருக்கியா? பார்த்தது இல்லண்ணே. இந்த பொண்ணு எங்காவது பார்த்துருக்கியா? பார்க்கலண்ணா. பார்த்தேன்னா ஃபோன் பண்ணு. சரிங்கண்ணா. ஓடுறா, கையெழுத்த போடுறா, ஓடுறா. டேய் ஆடி ஆடினா இத விடுங்க. வா மாமா எவ்வளவு பாரு. இவ அவ இல்லடா. சப்ப ஃபிகர். கூட்டிட்டு வா. என்ன சாமி, நீங்க எந்த பொண்ணை பார்த்தாலும் அந்த பொண்ணு மாதிரியே தெரியுதா? ஓடுறியா? இல்ல சாமி, நான் எதுக்காக சொல்றேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணோட நினைப்பாவே இருக்கீங்க. அதான். இந்த பொண்ணு எங்காவது பார்த்துருக்கியா? இந்த பொண்ணு இந்த பொண்ணா? இப்போதாண்ணா இந்த பக்கமா போனா. கரெக்டா பார்த்து சொல்லு. அண்ணா, என்கிட்ட இருந்து இட்லியை தின்னவங்கள மறந்தாலும் மறப்பேன், தின்னாம போனவங்கள மறக்கவே மாட்டேன். இப்போதாண்ணா இந்த பக்கமா போனா. சீக்கிரம் போங்க. வாங்கடா. போங்க. ஏ பொண்ணு, இங்க வா. ஒண்ணுதாம்மா, இங்க வா. இந்நேரம் அவனுக்கு உன்னை பார்த்திருந்தா உன் கதையே முடிஞ்சிருக்கும். உன்னை இது வரைக்கும் இந்த ஏரியாவில பார்த்ததே இல்லையா? யார் வீட்டுக்கு வந்திருக்க? நான் புதுசாதான் இங்க வந்திருக்கேன். ஏம்மா, இவ்வளவு பெரிய சிட்டில உனக்கு தங்கறதுக்கு இடமே கிடைக்கலையா? ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடம் எப்படி, அங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படின்னு ஒரு தடவை விசாரிக்க மாட்டியா? அழகா இருக்க, சின்ன பொண்ணு வேற. இந்த ஏரியாக்குள்ள ஏமா வந்த நீ? இங்க இருக்கிறவங்க எல்லாம் மனுஷங்க இல்லம்மா, மனுஷங்களை திங்குற மிருகங்க. உன்ன மாதிரி சின்ன பொண்ணுகளை பார்த்தா அவனுங்க கண்டிப்பா விடவே மாட்டானுங்க. அந்த அளவுக்கு மோசமானவனுங்க. இங்க இருந்து உடனே போயிடுமா. என் பொண்ணு மாதிரி இருக்க, அதான் நான் சொல்றேன். அதே அங்கிள், இந்த ஏரியால எவ்வளவு ஜனங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வாழ்ந்துட்டு இருக்காங்களா? செத்து செத்து வாழ்ந்துட்டு இருக்காங்கம்மா. உனக்கு ஏதாவது ஆகிறதுக்குள்ள இங்க இருந்து உடனே வெளியே போயிடு. போயிடு. ஏன் அங்கிள், நீங்களும் பயந்து என்னையும் பயமுறுத்துறீங்க? எவ்வளவு ஜனங்க இருக்காங்கல்ல, ஒரே ஒரு மிருகத்தை அழிக்க முடியாதா? எதிர்க்கிறவங்கள கொன்னு அவன் ரயில் தண்டவாளத்துல போட்டுருவாமா. அந்த கோட்டி இருக்கானே, அவன் சாதாரணமான ஆள் இல்லம்மா. அவன் உடம்பு பூரா ஓடிட்டு இருக்கிறது ரத்தம் இல்லம்மா, கொடூரமான விஷம். என்னம்மா, என்னாச்சு? நான் ஸ்டவ் எடுக்கும் போது இது எல்லாமே கீழே விழுந்துருச்சுமா. அது ரொம்ப நாளா அப்படியே கிடக்குல்ல, அதான் அடைச்சுக்கிட்டு இருக்கோம். என்கிட்ட ஒரு ஸ்டவ் இருக்குது, அது தரேன். என்னம்மா நீ எதுக்கு எடுத்தாலும் வேணா வேணான்னுகிட்டு? நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே. அது இருக்கட்டும், உன்னை வீட்டுல எல்லாரும் என்னன்னு கூப்பிடுவாங்க? அம்முன்னு கூப்பிடுவாங்க. பழைய பேரா இருக்கு. வாய மூடுறா. நல்லா இருக்குமா, நான் கூட இனிமே அப்படியே கூப்பிடுறேன். நான் போய் ஸ்டவ் கொண்டு வந்துடுறேன். என்னம்மா, மறுபடியும் எதை கீழே போட்ட? நான் இல்லம்மா, சவுண்ட் இங்க இருந்து தான் வருது. யாரு இல்லையே இங்க? யார் அது உள்ள? யாருங்க உள்ள? ஏய், யார் இருக்கிறது உள்ளன்னு கேட்டேன். இந்த ஊர்ல பட்ட பகலையே திருடுவானுங்க. யாரா அவன் உள்ள? வெளியில வா. திருடுன்னா வெளியில இருந்து போட்ட மாட்டான்ல. இங்க பார், மரியாதையா நீ வெளில வரியா இல்ல 4 பேரை கூப்பிட்டு உதைக்க சொல்லவா? இவங்கிட்ட பேசினா வேலைக்கு ஆகாது. ஏய், ஆமா, யார் நீ? போட்டுன வீட்டுக்குள்ள நீ எப்படி போன? பூட்டின வீட்டுக்குள்ள இல்லங்க, என்ன வீட்டுல வச்சு பூட்டிட்டு போயிட்டாரு என்னோட வீட்டுக்காரர். எதுக்கு? சரியான சந்தேக பேர் வழியோ என்னமோ. ஐயோ, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லங்க. எவனோ கோட்டின்னு ஒருத்தனா அழகான பொண்ணுங்களை பார்த்தா தூக்கிட்டு போயிடுவானா. நான் வேற அழகா இருக்கேன்ல. உன் புருஷன் உண்மையாவே புத்திசாலிதான். 4 மாசம் ஆச்சு இந்த வீட்டுக்கு வந்து, எனக்கு கூட தெரியாம பூட்டி வச்சிருக்கான். சரி சரிமா, ஜாக்கிரதையா இரு.
இங்க பாருங்க. ம்? நீங்க என்னை விட ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்புறம் எப்படி பயம் இல்லாம வெளியில போறீங்க? ஏய் வாடா. ஏய் நிறுத்து. அண்ணே என்ன என்னாச்சு? ஏய் அந்த போலீஸ்காரங்க பயங்கரமா புடிச்சின்னு இருக்காங்க. போகும்போது பாத்து போடா. என்னதே புடிச்சிட்டு இருக்காங்களா? உங்ககிட்ட எவ்வளவு வாங்குனாங்கண்ணே? 500 ரூபாடா. அப்படியா? நைட் ஓட்டது எல்லாம் பூச்சி. அண்ணே அவன் நமக்கெல்லாம் எழுத மாட்டான். நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சரி, சரி, அந்த பாத்து ட்ரிக்ஸ் போ. நமக்கு தெரியும், நீங்க போங்க. அக்கா ஏய் அங்க பாரு அவன் சவாரி இறங்கி போயின்னு இருக்கு. டேய் காதர். ஓய் மேடம் மேடம். அக்கா வாங்கக்கா போலாம். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? வாங்கக்கா. இப்படி அர்ஜென்ட் பட்டா எப்படி மேடம்? வாங்க மேடம். என்ன வேணும் உனக்கு? என்கிட்ட இருந்து என்ன வேணும் உனக்கு? என் பேக்குள்ள கத்தி இருக்கு தெரியுமா? ஒண்டியா வந்தா லைனை போட்டுருவியா? ரேபிஸ்ட் கோட் நீதானா? என் வீடு தெரியுமா உனக்கு? வேணும்னு தெரிஞ்சு வச்சுக்க. வா, என்ன நீ என் வீட்டுக்கிட்டே விட்டு. என்னங்க என் மூஞ்சிய பார்த்தா ரேப் பண்ற மாதிரியா இருக்கு? அப்ப ரேபிஸ்டோட முகம்லாம் எப்படி இருக்கும்? அந்த கோட்டியோட முகம் மாதிரியே இருக்கும். நாளைக்கு கோட்டி யாருன்னு எனக்கு காட்டுறியா? சரி காட்டுறேன். அதோ அவன்தான் கோட்டி. சரியான ராட்சசன். இவன் பேரு தான் முருகன். கோட்டியோட எல்லாமே இவன் தான். கோட்டி ஏதாவது சாப்பிட்டா இவன் தான் ஏப்பம் விடுவான். அவன் ரேப் பண்ணான்னா இவனுக்கு தான் சுகம் கிடைக்கும். அதோ அவன் பேர் ரெங்கா. கோட்டியோட மாமா தான் இவன். இவனும் பொம்பளை பொறுக்கிதான். பொம்பளைங்களை எங்க பார்த்தாலும் தூக்கிட்டு வந்து மாப்பிள்ளைக்கு தானம் பண்ணுவான். சீக்கிரமா இங்க இருந்து போயிடலாம். ரொம்ப நேரம் நின்னா இவனுங்களுக்கு நம்ம மேல டவுட் வந்துடும். ஷோ கவலைப்படாத, அம்சமா இருக்கு. நீ நல்லா சாப்பிடு. இன்னைக்கு உனக்கு சரியான வேட்டை. அட்டகாசன சின்ன பொண்ணு, கவலையே வேணாம். நான் சொன்னது உண்மைன்னு நீங்க அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். போங்க போங்க பாருங்க, அப்ப தெரியும் நான் என்ன சொன்னேன்னு. பார்க்காமலே பேசுனேன் என்ன. எங்கடா அந்த பொண்ணு? சாமி இங்கடா, சாமி இங்கடா. என்னைய ஏமாத்த பாக்குறியா? நிச்சயமா இல்ல சாமி. ஐயோ நான் தான் அவளுக்கு கட்டி வச்சிருந்தேன். சின்ன பொண்ணு சாமி, அழகா இருந்தா. அழகா இருந்தா. எனக்கு அவ வேணும். எங்கடா அந்த பொண்ணு? போய் தேடுங்கடா. தேடுங்கடா. அவ எங்க போனாலும் சரி அவளை விடக்கூடாது. இழுத்துட்டு வாங்கடா கண்டுபிடிச்சு.
அக்கா அண்ணா டீ. என்னன்னா கையில ஏதோ பச்சை குத்தி இருக்க மாதிரி இருக்கு. பச்சை குத்துனியா? ஒண்ணு இல்ல காட்டு பாக்கலாம். ஒண்ணு இல்ல சொல்றேன்ல. எஸ்ஸா? என்ன பேரு? சுஜாதா. என்னது? சுதாகா, சுஷ்மிதா, சுஷேலா எல்லாம் எஸ்ல தானே இருக்கு. அடே கொஞ்சம் வாய மூடுறா. எஸ்னா சூரியன் தான்டா அர்த்தம். ஆமா, நேத்து தான் அந்த பேரை வச்சாங்க. மறக்க கூடாதுன்னு பச்சை குத்தி வச்சுக்கிட்டாரு. கரெக்டா? ஒழுங்கா இப்பவே லவ் சொல்லிடு. கொஞ்சம் வாய மூடி சும்மா இருக்கியா? எப்படி சொல்லணும் எப்ப சொல்லணும் எனக்கு தெரியாது. இன்னும் 10 வருஷம் ஆனா கூட நீ சொல்லவே மாட்ட. அண்ணா அந்த பரதேசி வரானா, அவனை இன்னைக்கு விட மாட்டேன்னா சாவடிக்கிற. விட மாட்டேன். விடுங்கண்ணா, என்ன விடுங்க. சொன்னா கேளுடா. விடுங்கண்ணா. சொல்றேன். அண்ணா விடுங்கன்னு சொல்றல. விடுனா, விடுன்னு சொல்றல. என்ன விடுனா. டேய், நீ யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சா சின்ன பையன் கூட பார்க்காம அவனை கொன்றுவான்டா. அவன் எங்க போயிட போறான்? கோவம் தீர்ந்த உடனே திரும்ப எங்கிட்டே வந்துருவான். அவன் கண்ணு முன்னாலே அந்த கோட்டி அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கொண்டுட்டான். அதனாலதான் அவனுக்கு கோட்டி மேல கொலவெறி.